தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. இந்த ரிப்போர்ட் ஒண்ணு தெளிவுபடுத்திருக்கு. என்னென்னலாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு பேசுறோமோ டே ஒன்ல இருந்து ஒன்னு நினைச்சிட்டு நம்ம எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். அதாவது இந்த பைலட் மானிட்டரிங் வந்து கேப்டன் அவர் தான் பாத்துட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் ஃபுல்லா ஃபோக்கஸ்டா இருப்பாரு, வெளியே பாத்துட்டு இருப்பாரு. 1000 அடி வர முடிய மேனுவலா ஃபிளை பண்ணுவாங்க, அப்பதான் ஆட்டோ பைலட்ல போடுவாங்க. அப்ப பாத்துட்டு போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பவர் லாஸ் ஆன உடனே யார் குரல்னே தெரியல. இது வந்து ஷட் பண்றது பைலட்டால மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி 2 தெரியுதான் தெரியல சரியா. ஒரு நாப் முதல்ல கட் ஆஃப் ஆயிருக்கு, ஒரே செகண்ட்ல இன்னொன்னு கட் ஆஃப் ஆயிருக்கு, ஒன் ஆஃப்டர் அனதர். அப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது, இது ஏன் கட் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. நான் பண்ணலங்கிறாரு. இது சாத்தியமே இல்லை. இப்ப என்ன கொஸ்டின் அப்படின்னா, இது ஒண்ணுதான், இது வந்து தெளிவாயிடுச்சு. மத்ததெல்லாம் ரூல் அவுட் ஆயிடுச்சு. ஃபியூல் கட் பண்ணிருக்காங்க, மனுஷன் கட் பண்ணனதா தானாவான தானா ஆகிறதுக்கு இப்பே இல்லை. ஏன்னா இது வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் பர்ஃபெக்ட்டா என்ஜின் ஒர்க் பண்ணிருக்கு. திருப்பி இவங்க ரீஸ்டார்ட் பண்ணும்போது திருப்பி ரீஸ்டார்ட் ஆகுது. திருப்பி அந்த சுவிட்ச் திருப்பி பின்னால வரல. இது பல சந்தேகங்களை பல பேருக்கு எழுப்பி இருக்குது. வெளிப்படையா என்னால சொல்ல முடியல, என்ன வேணா இருக்கலாம். அதே மாதிரி பாருங்க, இன்னொரு சந்தேகத்தை எனக்கு அதிகமா பண்ணினது என்னன்னா, பிரிலிமினரி ரிப்போர்ட் எதுக்காக ஒரு 30 நாள்ல நமக்கு கொடுக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா, அடிப்படையை கண்டுபிடிச்சிட்டு அதுல ஏதாவது தவறு இருந்தா, அது சொல்ல விரும்பல, அது உடனே அது தவறான விஷயமா போயிடக்கூடாது. இது மாதிரி பைலட் வந்து. வணக்கம் அசோகன் சார். வணக்கம் கண்ணன். ஏர் இந்தியா விமான விபத்து பற்றின முதல் தகவல் அறிக்கை வெளிவந்திருக்கு. இதுல வந்து பல்வேறு புது திடுக்கிடும் விஷயங்களும் நம்ம பார்க்க முடியுது. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன சார்? இந்த தகவல்ல எனக்கு, அதாவது தகவல் வந்து பொய்ன்னு சொல்ல வரல, உண்மையான தகவல் தான். ஆனாலும் இன்னும் மோர் டிரான்ஸ்பரன்சி, அதாவது இன்னும் மோர் வெளிப்படையான ஒரு சில விஷயங்கள் இல்லைங்கிறது ஒரு விஷயம். அதை நான் என்ன விளக்குறேன். இந்த ஏர் இந்தியா விமான விபத்து நடந்த அன்னைக்கு நம்ம என்ன பேசணும்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லாஸ் ஆஃப் பவர் அப்படின்னு பேசணும். லாஸ் ஆஃப் பவர்னா 2 இன்ஜின்ல பவர் இல்லை, ஏதோ ஒரு காரணத்தால 2 இன்ஜின்ல பவர் போகாதுன்னு பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம், பல பைலட் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி போகாதுக்கும் போது ஒருவேளை பேர்ட் ஸ்ட்ரைக்கா இருக்குமான்னு பார்த்தோம். அதுக்கான அறிகுறி இல்லை. அதனால அடுத்த நாள் வந்து அந்த தியரி மாறிச்சு. அந்த பிளாப் செட்டிங்லயும் லேண்டிங் கியர் உள்ள போகல, அதனால இருக்கலாம் அப்படின்னு மாறிச்சு. வேற தியரிஸ் 2-3 நாளா வந்துட்டு இருந்தது. அப்புறம் ஃபியூயல்ல வந்து பிளாக் இருக்கு, அதாவது கண்டாமினேஷன் இருக்குமான்னு 3வது நாள் வந்தது. இப்ப கடைசியில இப்ப எல்லாம் இந்த ரிப்போர்ட் ஒண்ணு தெளிவுபடுத்திருக்கு. வெதர் ஒரு காரணம் இல்ல, அது நமக்கு நல்லாவே தெரியும், வெளிப்படையா அன்னைக்கே தெரியும். அதே மாதிரி பேர்ட் ஸ்ட்ரைக்கு கண்டிப்பா இல்லை. அதே மாதிரி இந்த பிளாப் செட்டிங்னாலேயோ அல்லது லேண்டிங் கியர்னாலேயோ அதுவும் இல்லை. என்னன்னா, இந்த லேண்டிங் கியர் வர முடியாதுக்கு நான் காரணம் இதுல வந்திருக்கு, எதனால போகல அப்படின்னு சொல்றேன். சோ அதுவும் இல்லை. நம்ம என்னென்ன ஹைபோதசிஸ் என்னென்னலாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு பேசுறோமோ அதுல எதுவுமே இல்லை. ஒண்ணு மட்டும் கரெக்ட். நம்ம டே ஒன்ல இருந்து ஒன்னு நினைச்சிட்டு நம்ம எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். அதாவது இந்த 2 இன்ஜின்லயும் டியூயல் இன்ஜின் பவர் லாஸ் மட்டும் பேசணும். அதுக்கான காரணம் தெரியல. என்னன்னா, இந்த 2 இன்ஜினுக்குமே காமன் ஃபேக்டர் ஒண்ணுதான், ஃபியூயல் போறது ஒண்ணுதான். அதுல ஃபியூயல் ஏதாவது கண்டாமினேஷன் இருந்தால் மட்டும் ஆகும் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அந்த கண்டாமினேஷனுக்கு பாசிபிலிட்டியே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பேசியிருக்கோம் அதை பத்தி. எப்படி அதை வந்து டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு தடவையும் சர்டிஃபை பண்ணி அது வந்து கண்டாமினேஷன் இருந்தா மிஷினே உள்ள விடாத மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லா சிஸ்டமும் இருக்குது, பேக்கப் சிஸ்டம் இருக்கு. அதனால அதுவும் வாய்ப்பு இல்லைங்கும் போது இது எப்படி நடந்திருக்கும் ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா நம்ம இதை பத்தி தெளிவா விளக்கி இருக்கிறோம். 2 இன்ஜின் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதாவது ஈவன் கண்ட்ரோல்ல இருந்து சாஃப்ட்வேர்ல இருந்து எல்லாம் தனித்தனி. அதே மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறோம், அந்த வால்வு வந்து ஷட் டவுன் பண்ணா அது ஓப்பன் தான் பண்ணும். அதாவது இந்த ஃபியூயல் வால்வு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஃபெயில் சேஃப்ங்கிறது. அதாவது ஏதாவது ஒரு கரப்ஷன், ஏதாவது ஒரு கரப்ட் ஆயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாஃப்ட்வேர்ல அல்லது ஏதாவது ஒண்ணு பக் இருந்தது, ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அது ஓப்பன் பண்ணிக்கும். ஃபுல்லா ஓப்பன் பண்ணி ஃபுல்லா என்ஜின் ஓடும், ஒளி ஸ்டாப் பண்ணாது. கார்ல பைக்ல மாதிரி நம்ம த்ராட்டில் போயிடுச்சுன்னா ஐடியலுக்கு போயிடும், அது மாதிரி போகாது. இதை பத்தி நம்ம விளக்கியிருக்கோம். இவ்வளவு விளக்கின பிறகு, இவ்வளவு தூரம் நமக்கு இதெல்லாம் பார்த்த பிறகு இது வந்து கொஞ்சம் திடுக்கிடமா ஒரு புது தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த ஃபியூயலை வந்து நம்ம அது ஏற்கனவே நம்ம வீடியோலயும் சொல்லியிருக்கோம். இது வந்து பைலட்டுக்கு மட்டும்தான், அவர் மட்டும்தான் கண்ட்ரோல் இருக்கு. ஃபியூயல் கட் பண்ணலாம், ஆன் பண்ணலாம். இதுக்கு மற்றபடி எந்த சாஃப்ட்வேருக்கும் இல்லை, அந்த மாதிரி கண்ட்ரோலே கிடையாது. அப்படி ஏதாவது கண்ட்ரோல் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா அது வந்து கட் பண்ணாது. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த பர்டிகுலர் பிளைன்ல கரெக்டா டேக் ஆஃப் ஆகி ஒரு 4-5 வினாடியிலேயே இது வந்து 2 இன்ஜினும் பவர் போயிடுது. பவர் போன உடனே
ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். ஏன்னா ஒருத்தர் வந்து பைலட் ஃபிளைங், இன்னொருத்தர் பைலட் மானிட்டரிங். இந்த ரிப்போர்ட்ல தெரிய வந்தது பைலட் ஃபிளைங் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர், பைலட் மானிட்டரிங் வந்து கேப்டன். அவர் தான் பார்த்துட்டு போறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ஃபுல்லா ஃபோக்கஸ்டா இருப்பாரு, வெளியே பார்த்துட்டு இருப்பாரு கம்ப்ளீட்டா. ஏன்னா அந்த ஒரு 1000 அடி வர முடியும் மேனுவலா ஃபிளை பண்ணுவாங்க, அப்புறம் தான் ஆட்டோ பைலட்ல போடுவாங்க. அப்ப பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும்போது அதுல வந்து என்ன ஆயிடுதுன்னா திடீர்னு பவர் லாஸ் ஆன உடனே யார் குரல்னே தெரியல. அதெல்லாம் அது தெளிவாவே இவங்க போடவே இல்லை. அதாவது இது வந்து கேப்டன் குரலா அல்லது ஃபர்ஸ்ட் ஆபீசர் குரலான்னு தெரியல. அதுல ஒண்ணு கேக்குது, இந்த ஃபியூயல் வால்வ் நான் சொல்லிடுறேன் முதல்ல. இது வந்து ஷட் பண்றது பைலட்டால மட்டும்தான் முடியும். இந்த மாதிரி 2 தெரியுதான்னு தெரியல சரியா பிரிண்ட்ல. இங்க ஒரு நாப் இங்க ஒரு நாப் இருக்கு. இது எப்படின்னா இப்படி கைப்பட்டாலும் ஷட் பண்ண முடியாது. இப்ப மேல தூக்குனா ஆனு, கீழே வந்தா ஆஃப்னு வச்சுக்கோங்க. இதுதான் பொசிஷன். ஆனா மேல தூக்குறதுக்கும் நீங்க புல் பண்ணி கொஞ்சம் எஃபர்ட், 3 விரல் யூஸ் பண்ணணும். புல் பண்ணி இழுத்துதான் மாட்ட முடியும். அதே மாதிரி அங்க இருந்து இழுத்துதான் கீழே கொண்டு வர முடியும். எதுக்கு அப்படி வச்சிருக்காங்கன்னா தெரியாமல இது மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கார் இருந்தா ஒரு சில கார்ல பார்த்தா ரிவர்ஸ் கியர் விழாது. நீங்க மேல புல் பண்ணி அல்லது கீழே ஏதாவது நாப புல் பண்ணி தான் பண்ணணும் ஒரு சேஃப்டிக்கு. அதே மாதிரிதான் அதுல வச்சிருக்காங்க. அப்போ இது ஆக்சிடென்டலா கைப்பட்டு 2 நாபு வர முடியாது. அது 2 நாபு எப்படின்னா, ஒரு நாப் முதல்ல கட் ஆஃப் ஆயிருக்கு, ஒரே செகண்ட்ல இன்னொன்னு கட் ஆஃப் ஆயிருக்கு, ஒன் ஆஃப்டர் another. அப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது. அது யார் வாய்ஸ் யார்கிட்ட கேக்குறாங்கன்னு தெரியல. ஒரு பைலட் இன்னொருத்தர் கேக்குறாரு, இது ஏன் கட் ஆஃப் சுவிட்ச் ஆஃப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. நான் பண்ணலங்கிறாரு. இது சாத்தியமே இல்லை. ஏன்னா அப்போ அந்த ரெக்கார்டர்ல வந்து கட் ஆஃப் ஆயிருக்குது. அந்த அவர் கேட்கிற நேரத்துல அந்த ஃபியூயல் வால்வ் வந்து அந்த ஷட் ஆஃப் இது வந்து பண்றது இது கட் பண்ணிருக்கு. ஃபியூயல் கம்ப்ளீட்டா கட் பண்ணிருக்கு. இந்த சுவிட்ச் வந்து கட் பண்ணிருக்கு. ஆனா ஒருத்தர் கேட்கிறாரு, இன்னொருத்தர் சொல்றாரு எனக்கு தெரியாது, நான் பண்ணல அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன பண்றாங்க, திருப்பியும் அதே மாதிரி புல் பண்ணி மேல போடுறாங்க, ஆன் பண்றாங்க. ரெண்டுமே ஃபியூயல் வந்து ரன் பொசிஷன்ல போடுறாங்க. கட் ஆஃப்ல இருந்து ரன்ல போட்டுறாங்க. போட்டோடனே திருப்பி ஃபியூயல் போகுது. 2 என்ஜின் ஒரு பைலட் சைட்ல அந்த கேப்டன் சைட்ல இருக்கிற என்ஜின் பாத்தீங்கன்னா அது ஏன்னா அது உள்ள போன உடனே அதை ஸ்பூல் பண்ணி திருப்பி பவர் வரதுக்கு கொஞ்சம் ஒரு லேக் இருக்கும், ஒரு ஸ்பூலிங் டைம் இருக்கும். இது ஃபயர் ஆகுது, இன்னொன்னு ஆயிட்டு இருக்குது. இதுக்கு ரெண்டுக்கும் என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, இவங்களே ஒரு 1000 அடியில் இருந்திருந்தாங்களா அது ஒண்ணுமே நடந்திருக்காது, விபத்தே நடந்திருக்காது. இவங்க வெறும் 425 625 நம்ம சொல்லி இருக்கிறோம். 625 கடல் மட்டத்துல இருந்து தான். ஏன்னா அந்த ஃபீல்ட் எலிவேஷன் சொல்லக்கூடிய அகமதாபாத்ல 195 அடி அது இருக்குது. சோ அதை கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா வெறும் 425 அடிக்கு மேலதான் இருக்காங்க. சோ அவங்களுக்கு அவகாசம் இல்லை. அந்த திருப்பி அவங்க ஃபியூயலை ரீஸ்டார்ட் பண்றாங்க, இக்னிட்டும் ஆகுது. ஆனா ஒரு 20-30 செகண்ட் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருந்தா அந்த விபத்து முற்றிலும் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். இப்ப என்ன கொஸ்டின் அப்படின்னா, இது ஒண்ணுதான், இது வந்து தெளிவாயிடுச்சு, மத்ததெல்லாம் ரூல் அவுட் ஆயிடுச்சு. ஃபியூயல் கட் பண்ணிருக்காங்க, மனுஷன் கட் பண்ணனதா தானாவான்னு. தானா ஆகிறதுக்கு இப்பே இல்லை. ஏன்னா இது வந்து இப்ப நம்ம ஒரு வீட்டுல எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் ஃபியூஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். சம்டைம்ஸ் ஷார்ட் சர்க்கியூட் ஆனா அதுவே டப்புன்னு கட் பண்ணிக்கும். அதுலலாம் ஒரு மெக்கானிசமே இல்லை, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அது மாதிரி இதுல கிடையாது. அது மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான், சேஃப்டிக்காக தான் அவங்க அந்த இது பண்ணிருக்காங்க, ஸ்ப்ரிங் லோடட். அதாவது நீங்க இழுத்து நீங்க ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வேணும்னு பண்ணனா மட்டும்தான் கட் பண்ண முடியும், ஆன் பண்ண முடியும், ரெண்டுமே பண்ண முடியும். இதுல எதுக்காக கரெக்டா 4-5 செகண்ட் டேக் ஆஃப் ரோல் முடிய பாத்தீங்கன்னா 155 நாட்ஸ்ல கரெக்டா எவ்வளவு ஸ்பீடு வேணுமோ வந்திருக்குது. அதுக்கு பிறகு 180 நாட்ஸ் முடிய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் பர்ஃபெக்டா என்ஜின் ஒர்க் பண்ணிருக்கு. திருப்பி இவங்க ரீஸ்டார்ட் பண்ணும்போது திருப்பி ரீஸ்டார்ட் ஆகுது. திருப்பி அந்த சுவிட்ச் திருப்பி பின்னால வரல. இது பல சந்தேகங்களை பல பேருக்கு எழுப்பி இருக்குது. வெளிப்படையா என்னால சொல்ல முடியல. என்ன வேணா இருக்கலாம். இது டெலிபரேட்டா வேணுங்கிற அட்டம்ப்டாவும் இருக்கலாம். அது நான் இருக்குன்னு சொல்ல வரல. இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதையும் நம்ம ரூல் அவுட் பண்ணவே முடியாது. ஏன்னா 2 பேர் தான் அங்க அதுல இருக்காங்க, அந்த டெக்ல இருக்காங்க, ஃபிளைட் டெக்ல. அந்த 2 பேர் கான்வர்சேஷனும் கன்ஃபியூஷனிங்கா இருக்கு பாருங்க. இது மாதிரி ஒருத்தர் வந்து ஏன் கட் பண்ணன்னு கேட்கிறாரு, பிசிக்கலாவும் பாக்குறாங்க, இங்க ரெக்கார்டர்லயும் கட் பண்ணிருக்கு, அப்புறம் திருப்பி ஆன் பண்ணிருக்காங்க. ஒரு சில சமயத்துல நீங்க சப்போஸ் 2 இன்ஜின் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ரீசைக்கிள் பண்றதுன்னு கட் பண்ணிட்டு திருப்பி போடுவாங்க. அது மாதிரி இருந்தா ஒருத்தர் மட்டும் பண்ண முடியாது. 2 பைலட் அப்ரூவல் தான். ஒரு பைலட் வந்து இன்னொருத்தர்கிட்ட கேட்பாரு, இது கட் பண்றேன்னு கை வச்சு காமிப்பாரு, இன்னொருத்தர் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும். இது 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலை. இதை தனியா ஒரு பைலட் தானே பண்ண முடியாது. எவ்வளவு எமர்ஜென்சியா இருந்தாலும் இன்னொருத்தர்கிட்ட தெரியாத பண்ண முடியாது. இதுல வந்து பண்ணிருக்காங்க, பண்ணலன்னு கிளைம் பண்றாங்க வேர்பலா. மற்றபடி என்ன, அதனாலதான் அதுல ஒரு கேப் இருக்கு இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட்ல. ஃபைனல் ரிப்போர்ட்ல தான் அந்த கேப் அடையும். பட் அது முடிய
இனிமேல் இன்வெஸ்டிகேஷன் எந்த ரூபத்தில் எந்த சைட்ல போகும் தெரியல. ஆனா பைலட் சைட்லயும் இனிமேல் அந்த இன்வெஸ்டிகேஷன் அதிகமா இருக்கும்னு நான் நம்புறேன். சார் இப்ப இந்த 2 பைலட் பேசுனதுல யாரு அப்படிங்கறதுல அறிவியல் பூர்வமா கண்டுபிடிக்க முடியுமா சார்? கண்டுபிடிக்க முடியும், கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். அவங்க இதெல்லாம் ஆனா இதுல சொல்லல. இந்த பிரிலிமினரி அதான் சொன்ன, இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட்ல அது சொல்லல. அதே மாதிரி இந்த குரோனாலஜி, அதாவது ஃபர்ஸ்ட் என்ஜின் பவர் போன வாட்டி அந்த லீவர் கீழே போச்சா அல்லது லீவர் கீழே போனதுனால பவர் போச்சா, இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ்லாம் அதுல இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 4 செகண்ட்ல பவர் கட் ஆயிடுச்சு, அந்த ராட்டன்குன்னு சொல்லிட்டு ரேம் டர்பைன் கீழே வந்துடுச்சு, பைலட்டோட வாய்ஸ் கேக்குது, அப்புறம் திருப்பி அவங்க பண்றாங்க ஃபியூல் ரன் பொசிஷன்ல தூக்கி போடுறாங்க, ரெண்டுமே தூக்கி போடுறாங்க. ஒன்ல இன்ஃபேக்ட் இக்னிட் ஆயிடுச்சு. அது ஆனா கூட ஒரு 10-15-20 செகண்ட் ஆகும் அதனுடைய ஃபுல் பவர் கிடைக்கிறதுக்கு. அந்த பவர் கிடைச்சதுன்னா அப்புறம் உங்களுக்கு லிஃப்ட் கிடைக்கும், போயிருக்கலாம். அன்பார்ச்சுனேட்லி அங்க ஒரு பில்டிங் வேற வந்துருச்சு. பில்டிங் இல்லாத இருந்திருந்தா கூட ஒருவேளை இந்த இதுல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, சின்ன வாய்ப்பு. ஆனா 425 அடியில எவ்வளவு திறமையான பைலட்டும் அதை காப்பாற்ற முடியாதுங்க. இது மாதிரி நடக்கும்போது யார் தான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு உயரம் இல்ல, உயரம் இருந்திருந்தா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது ஒரு ஈவெண்டே கிடையாது. இது வந்து சாதாரண ஒரு விஷயமா முடிஞ்சிருக்கும். அவங்களுக்கு அந்த உயரம் இல்லை. ஏன்னா ஒன்ஸ் பவர் இல்லைன்னா பிளேன் ஆட்டோமேட்டிக்கா கீழே தான் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு பவர் வந்ததுன்னா திருப்பி மேல போயிடும். அந்த பவர் வந்திருக்கு, ஆனா அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல நம்ம அதை மிஸ் பண்ணிருக்கோம். சோ அன்பார்ச்சுனேட். கட் ஆஃப் ஆனது வந்து மறுபடியும் அதே பழைய பொசிஷனுக்கு வந்திருக்கு. இப்ப பழைய பொசிஷனுக்கு வந்தும் ஏன் வந்து எழும்ப முடியல? இல்ல, பழைய பொசிஷன் வச்சுட்டு ஸ்டார்ட்டும் ஆயிடுச்சு. ஒரு என்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னொரு என்ஜின் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குது. ஏன்னா இந்த ஸ்பூலிங் டைம் இருக்கு கொஞ்சம். ஒன்னு வந்து ஸ்டார்ட் கம்ப்ளீட்டா ஆயிட்டு பவர் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னொன்னுலயே வந்துடும் விட்டீங்களா வர. அது வந்து எல்லாம் மிஷின் அதே மாதிரி இந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த சுவிட்ச் கீழே வரவே வராது. நான் சொன்ன மாதிரி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது புல் பண்ணித்தான் பண்ண முடியற மாதிரி வச்சிருக்காங்க. ஒழிய ஒரு அமைப்பே வந்து ஈவன் ஏதாவது மால் ஃபங்க்ஷன் இருந்தா கூட அப்படியே பார்த்தாலும் பாருங்க, 2 சுவிட்சும் செப்பரேட், இதுக்கும் அதுக்கும் செப்பரேட். ஒரே இடத்துல இருந்தா கூட செப்பரேட் கண்ட்ரோல். எப்படி 2 சைமல்டேனியஸ்ல நடக்கும்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே ஒரு தவறு நடந்தாலும் ஒரு சுவிட்ச் வந்து ஆக்சிடென்டலா கூட வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹைபோதெட்டிக்கலா. ஆனா 2 சுவிட்சும் எப்படி வரும்? அதான் சார், பைலட்டுகள் 2 பேரும் பேசின அந்த தகவலை தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன பேசியிருக்காங்க, அது என்ன தகவல் பரிமாற்றம் பண்ணிருக்காங்கிறதெல்லாம் இதை எப்படி சார் கண்டுபிடிக்க? எதுவுமே இல்ல, நம்ம ரிப்போர்ட்ல எதுவும் இல்ல. ஆனா இப்ப பெரிய தகவல் பரிமாறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் தெரியுங்களா? இது டேக் ஆஃப் ஆகி அந்த 400 அடி 4-5 செகண்டுக்குள்ள எல்லாம் நடக்க ஆரம்பிச்சு, ஈவெண்ட் நடக்க ஆரம்பிச்சு. சோ உங்களுக்குள்ள பெரிய அதுக்கு முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த டேக் ஆஃப் ரன், அந்த ரோல் அப்ப அந்த நார்மலா சொல்றது, அந்த V1 VR இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மல், எவ்ரிதிங் இஸ் நார்மல். அட் சடன்லி இது ஒரு கிரேவ் சிச்சுவேஷன். இப்படி செகண்ட்ஸ்ல போனதுனால வேற எந்த கான்வர்சேஷன் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. இதுலயும் இந்த ரிப்போர்ட்லயும் ஒன்னும் சொல்லு, இந்த இது மட்டும் சொல்லியிருக்கு. ஒரு பைலட் இன்னொரு பைலட் கேட்டிருக்காரு, ஏன் ஃபியூலை கட் பண்ணன்னு சொல்லிட்டு. இவர் வந்து மறுத்து இருக்காரு, நான் கட் பண்ணலன்னு இருக்காரு. இது 2 தான் வந்து தெளிவான விஷயம். இது பெரிய சந்தேகத்தை ரைஸ் பண்ணது. அந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும்னு நான் நம்புறேன் இன்வெஸ்டிகேஷன். அந்த கேபிட்டலுக்குள்ள இருக்கும்போது அவங்க 2 பேருக்கும் ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். 2 பேருக்கும் ஒரு நட்போட இருந்திருக்காங்களா அப்படிங்கறதெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிக்கும்? அதெல்லாம் அது தெரியல. இப்ப என்னன்னாதான் சிஆர்எம் சொல்லிட்டு குரூ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் இப்படிதான் பண்ணணும்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அவங்க இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. ஒருத்தவங்க வந்து கை வைப்பாங்க, இன்னொருத்தங்க அதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அப்புறம் திருப்பி கட் பண்றதோ இல்ல ரீசைக்கிள் பண்றதோ எல்லாமே இன்னொருத்தரோட ஒப்புதலோட தான் பண்ணணும். இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இந்த பர்டிகுலர் நேரத்துல என்ன நடந்தது, எதுக்காக இப்படி நடந்ததுங்கிறது ஒரு பெரிய புரியாத புதிர் வந்து அதிகமாயிடுச்சு. இப்ப நேரோ டவுன் பண்ணிட்டோம் எங்க ப்ராப்ளம் சொல்லிட்டு. அதே மாதிரி பாருங்க, இன்னொரு சந்தேகத்தை எனக்கு அதிகமா பண்ணினது என்னன்னா, இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட் எதுக்காக ஒரு 30 நாள்ல நமக்கு கொடுக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட் எதுக்கு கொடுக்கணும்னா, அந்த அடிப்படையை கண்டுபிடிச்சிட்டு அதுல ஏதாவது தவறு இருந்தா இதே மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இன்னொரு விபத்து நடந்துடக்கூடாது, அதுக்கு வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும். சப்போஸ் இங்க ஃபியூல் ஸ்விட்ச்ல வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம் இருந்ததுன்னா உடனே எல்லா ட்ரீம் லைனர்லயும் அந்த ஸ்விட்ச் மாத்த சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று வரும். ஆனா இதுல எந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல. தட் மீன்ஸ் நமக்கு வந்து சிஸ்டத்துலயோ அந்த ஃபியூல் வால்வ்லயோ அல்லது இன்ஜின்லயோ எந்த ட்ரபிளும் எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரியே தெரியல. இல்ல ஹியூமன் எரருக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பட் நெவர்தலெஸ் இது வந்து எரரா கூட சொல்ல முடியாது, டெலிபரேட் அட்டெம்ப்ட் மாதிரி தான் சொல்ல முடியும். எரர் எப்படி தானே நடக்கும் தெரியாத. ஒரு 2 சுவிட்சும் நீங்க செப்பரேட் அதுவும் ஃபர்ஸ்ட் ஒரு சுவிட்ச் வந்து கட் ஆஃப் ஆகி ஃபியூல் வால்வ் கட் பண்ணிட்டு 1 செகண்ட்ல இன்னொன்னு ஆயிருக்கு. அப்ப இழுத்து டக் டக் இப்படி போயிரு இவ்வளவு அட்டெம்ப்ட நீங்க எப்படி ஆக்சிடென்டலா பண்ண முடியும்? ஒரு சுவிட்சுக்கு பதிலாக இன்னொரு சுவிட்ச் ஆக்சிடென்டலா பண்ணலாம், இல்லைன்னு சொல்ல வரல. பட் இந்த இதெல்லாம் வந்து எப்படி பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த டைரக்ஷன்ல ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி இந்த அப்படியே வேகா விட்டுட்டாங்க. அதனால இந்த ரிப்போர்ட்ல வந்து எந்த ரெக்கமெண்டேஷனும் இல்லை.
அதுவே வந்து ஒரு எதுலையும் சிஸ்டத்துல எங்கேயும் ஃபால்ட் இல்லைங்கிறது மாதிரி இது ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணனதுனாலதான் பண்றாங்க. அதே மாதிரி இது வந்து இன்வேலிடா ஒரு தவறான ரிப்போர்ட்டா அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா இதுல வந்து நான் சொன்ன மாதிரி FAA இருக்காங்க, NTSB இருக்காங்க, இந்த AAIBன்னு சொல்லிட்டு இந்தியாலயும் இருக்காங்க, அதே மாதிரி யுனைடெட் கிங்டம்ல இருந்து வந்து இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே இதுக்குள்ள இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒருத்தர் மட்டும் இல்ல. அதனால எல்லாம் சேர்ந்து இது மாதிரி முற்றி தகவல் மூடி மறைக்க முடியாது. ஸோ இந்த ரிப்போர்ட்ல வெளியான தகவல் நிச்சயமா உண்மைதான். ஆனா அதுல ஒரு நிறைய வேக் இருக்கு. அப்படி இப்படி நடுவுல ஏன் இந்த கேப் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கரெக்டான அந்த பிரிலிமினரி ரிப்போர்ட் இன்னும் கொஞ்சம் தெளிவா இருந்திருக்கலாமே அப்படிங்கிறது எல்லாரும் நினைக்கிறது. அந்த காக்பிட்குள்ள 2 பைலட்டுக்கு கருத்து வேறுபாடு இருந்திருக்குங்கிற மாதிரி தானே சார் இந்த விஷயம். இல்ல இது கருத்து வேறுபாடா இருக்கிற மாதிரி எனக்கு ஒண்ணு தெரியலைங்க. அதெல்லாம் கருத்து வேறுபாடுல போயிட்டு அவங்க உயிர் மேல விளையாட மாட்டாங்க. கருத்து வேறுபாடு இல்ல. கருத்து வேறுபாடுக்கு ஒண்ணுமே பேச்சுக்கே இடமே கிடையாது. கருத்து வேறுபாடு ஏன்னா இது இப்படிதான் பண்ணணும்னு ஒரு ப்ரொசீஜர், அப்படித்தான் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச எப்படி உங்களுக்கு 2 பேருக்கும் ஒத்து வரல, கருத்து வேறுபாடு எல்லாம் வேற பக்கம். இப்படிதான் ஒரு ஏர்கிராப்டை 2 பேரும் சேர்ந்து ரன் பண்ணணும்னு அப்படித்தான் பண்ண முடியும். அதுக்கு மாறி எல்லாம் பண்ண முடியாது. இதுல கருத்து வேறுபாடே இல்ல. யாராவது டெலிபரேட்டா ஒருவேளை பண்ணனா நீங்க என்ன பண்ண முடியும்? அது ஃபர்ஸ்ட் தனியா ஒருத்தர் பண்ணக்கூடாது. இப்போ இவரு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு நீங்க கட் பண்ணீங்களான்னு, இன்னொருத்தர் இல்லங்கிறாரு. அது தானா கட் ஆகிற சாத்தியமும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்ப நீங்களே கெஸ் பண்ணிக்கோ சார். இப்ப முதற்கட்ட விசாரணையில உங்களுக்கு அதிகமா தெரிகிற ஒரு சந்தேகம் என்ன சார்? இது ஒரு பெரிய டவுட்டா இருக்கு. எனக்குன்னு இல்ல, அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே இருக்கும். எல்லா சைட்லயும் பார்ப்பாங்க. இனிமேல் ஏன்னா இதை ஃபோக்கஸ் பண்ணி அதான் பார்க்க போறாங்க. அதுல வந்து கண்டிப்பா பைலட் பேக்ரவுண்ட் அதெல்லாமே செக் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு டெலிபரேட், ஏன்னா நான் அதை சொல்ல விரும்பல, அது உடனே அது தவறான விஷயமா போயிடக்கூடாது. இது மாதிரி பைலட் வந்து டெலிபரேட் அட்டெம்ப்ட் வந்து நமக்கு மலேசியன் பார்த்துருக்குறோம், அப்புறம் வந்து நம்ம ஈஜிப்சியன் ஏர்லைன்ஸ் அது பார்த்துருக்கோம், அதுக்கு மேல ஜெர்மன் விங்ஸ், இது மாதிரி நடந்திருக்கு. ஆனா இவங்களை 2 பேரையும் பொறுத்த முடியும் அந்த எந்த பேக்ரவுண்டும் தெரியல, ஒன்னும் தெரியல. அதனாலதான் இப்ப நம்ம மோர் குழப்பமா இருக்கு. இது இப்படியும் சொல்ல முடியாது, அப்படியும் சொல்ல முடியாது. சார், மலேசியன் ஏர்லைன்ஸ் விழுந்த அந்த சம்பவத்துக்கும் இந்த சம்பவத்துக்கும் எப்படியான ஒரு வேறுபாடு? அது வந்து நல்ல ப்ரீ பிளான், ப்ரீ கன்ஸ்ட்ரக்டட். அங்க வந்து நம்ம தெளிவா நம்மளால பிளாக் பாக்ஸே இல்லாத தெளிவா சொல்ல முடிஞ்சது. ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து ஒரு டிட்டர்மின்டா அந்த பிளேன் அங்க கொண்டு போயிருக்காங்கலாம் சொல்ல முடிஞ்சது. அதை பத்தி நம்ம வீடியோ எல்லாம் போட்டிருக்கோம். சோ இதுக்கு சம்பந்தமே இல்லை. இது வந்து ஜஸ்ட் ஒன் ஆஃப் ஈவெண்ட். அதனால அதை வச்சும் நம்ம முடிவு பண்ணிட முடியாது. அது மாதிரி ஏன்னா இதுக்கும் சம்பந்தமே படுத்த முடியாது. எக்ஸப்ட் ஒரு மோட்டிவ் ஒன்னா இருக்கான்னு தெரியல. மற்றபடி மலேசியன் இதுக்கு சம்பந்தம் இல்லை. பிளாக் பாக்ஸ்ல வந்து வேற என்ன தகவல் நமக்கு கிடைக்கும் சார்? இல்ல இன்னொன்னு இருக்கு. அதாவது இதுல வந்து கேமராஸ் இருக்கு. இப்போ வந்து சப்போஸ் இதுல வந்து டெலிபரேட்டா ஒருத்தவங்க போட்டிருந்தாங்கன்னா அதை பத்தி ஏன் வரலன்னு தெரியல. இந்த பிரிலிமினரி ரிப்போர்ட்ல அதையும் கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா இதுல யார் இது சுவிட்ச் ஆஃப் பண்ணதுங்கிறது தெரியலங்கன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அதெல்லாம் ஏன் அந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் ஏன் வரலங்கிறது தெரியலையே. அவங்க வந்து பிசிக்கலா கேமரால பார்த்தா தெரிஞ்சிருக்கும் யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த ஈவெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இது வந்தது, அது ரீசைக்கிள் பண்றதுன்னு ஒன்று இருக்குங்க. அது கட் பண்ணிட்டு திருப்பி பண்ணுவாங்க. ஆனா 400 அடியில் யாரும் பண்ண மாட்டாங்க. ரெண்டு இன்ஜின் பவர் போச்சுன்னா அவங்களால ரீசைக்கிள் பண்ணாலும் மேல கொண்டு வர முடியாதுன்னு தெரியும். அது கொஞ்சம் ஹைட் வந்தா மட்டும்தான் பண்ண முடியும், இல்லைன்னா கட் பண்ண மாட்டாங்க. நீங்க கட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் ஓடிட்டு இருக்கிற அந்த பவரும் போயிடும் கம்ப்ளீட்டா. ஏன்னா ஃபியூல் இது பெட்ரோல் போனா தானே வண்டி ஓடும், காரு. அதே மாதிரி தானே இதுவும். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.